ஹாய் வியூவர்ஸ், ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் மிஷின்களை பயன்படுத்தாம மனிதர்கள் கைகளாலேயே செய்யற 7 தனித்துவமான பொருட்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பொருட்களை உருவாக்குற விதங்களை எல்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டர்பிலியன் வாட்சஸ். டர்பிலியன் சொல்லப்படுற இந்த மெக்கானிசம் 1795ல கண்டுபிடிச்சாங்க. விலை உயர்ந்த ஆட்டோமேட்டிக் வாட்ச்கள்ல மட்டும் தான் இந்த டர்பிலியன்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா பாக்குறதுக்கு ஒரு வீல் வாட்ச்குள்ள சுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த சின்ன டர்பிலியன்ஸ் செய்ய 222 உதிரி பாகங்கள் தேவைப்படுது. அதுலயும் எல்லாமே சின்ன சின்ன உதிரி பாகங்கள். இதனால மிஷின்களால இந்த உதிரி பாகங்களை செட் பண்ண முடியாது. இப்ப வரைக்கும் மனிதர்கள் தான் இந்த டர்பிலியன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு உதிரி பாகமும் சரியா வேலை செய்தான்னு செக் பண்ணி இத முழுமையா செட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு மாசம் வரைக்கும் கூட ஆகுமா. நார்மலான வாட்ச்ல இந்த உதிரி பாகங்களை பிரான்ஸையும் ஸ்டீலையும் வச்சு செய்றாங்க. விலை உயர்ந்த வாட்ச்ல கோல்டையும் சில்வரையும் வச்சு செய்றாங்க. இத நார்மலான ஒரு வாட்சா பார்க்காம ஒவ்வொரு வாட்சையும் ஒரு ஆர்ட்டா பார்க்கறாங்க. இந்த ஒரு வாட்சோட விலை $4,76,000 இந்திய மதிப்புக்கு 3,98,00,000 ரூபாய். அடுத்தது இங்க் ஸ்டோன். 4,500 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தியர்களும் சீனர்களும் தான் இந்த மைக்கற்களை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம பயன்படுத்துற மையெல்லாம் கெமிக்கலை பயன்படுத்தி மிஷின்களால தயாரிக்கப்படுது. ஆனா ஜப்பான்ல மட்டும் இப்பவும் இந்த பழமையான மைக்கற்களை தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கற்கள் கிடைக்கிறதே ரொம்பவும் குறைஞ்சிருச்சாம். இங்க இருக்கிற எல்லாமே மைக்கற்கள் கிடையாது. இங்க இருக்கிற மைக்கற்களை கண்டுபிடிச்சு கையாலேயே இந்த மைக்கற்கள்ல டிசைன்களை உருவாக்குறாங்க. இந்த கல்லுல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி இந்த கல்லை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தா இதுல இருந்து எழுதுறதுக்கு தேவையான மை உருவாகும். இப்ப வரைக்கும் பல தலைமுறைகளா இவங்க ஃபேமிலி கையாலேயே இந்த மைக்கற்களை தயாரிச்சு வித்துட்டு இருக்காங்க. அடுத்தது பெடல் ஹார்ப். பெடல் ஹார்ப்ங்கிற இந்த இசைக்கருவியை 1818லயே கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த இசைக்கருவியை மனிதர்கள் கைகளால தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு இசைக்கருவியை தயாரிக்க 1430 உதிரி பாகங்கள் தேவைப்படுது. இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றதை விட அதை சரியான பீட்ல ஃபிக்ஸ் பண்றது தான் ரொம்பவும் கஷ்டமா. அதாவது இதுல 47 ஸ்ட்ரிங்ஸ்கள் இருக்குது. இதுல ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு பீட் இருக்குது. அந்த சரியான பீட்ல இதுங்களை ஃபிக்ஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமா. பிரான்ஸ்ல இருக்கிற காமிக் ஆப்ஸ்ங்கிற நிறுவனம் 160 வருஷமா இந்த பெடல் ஆப்ஸை கைகளால செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெடல் ஆர்ப்பை முழுமையா செஞ்சு முடிக்கிறதுக்கு 4 மாசம் வரைக்கும் கூட ஆகுமா. இதுல யூஸ் பண்ற கட்டையில ஆரம்பிச்சு சின்ன கம்பிய வரைக்கும் ரொம்பவும் பார்த்து பார்த்து செய்றாங்க. இதனாலேயே $10,000 இருந்து $70,000 இந்திய மதிப்புக்கு 58 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட இந்த ஒரு பெடல் ஆப்ஸை விக்கிறாங்க. இதே மாதிரி பியானோவையும் இப்ப வரைக்கும் கைகளால தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பியானோல 12,000 உதிரி பாகங்கள் இருக்குதாம். பியானோ செய்யறதுல கஷ்டமான வேலையே இதுல இருக்கிற 88 கீகளை சரியான சவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுதான். இந்த 88 கீகளையும் சரியான சவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு 2 மாசம் வரைக்கும் கூட டைம் எடுக்குமா. பல வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட மாச கணக்கா டைம் எடுத்துதான் இந்த கீகளை சரியான சவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்றாங்க. இதனாலதான் ஒரு பியானோவே பல லட்சங்கள்ல இருந்து பல கோடிகள் வரைக்கும் விக்குது. அடுத்தது டைவிங் ஹெல்மெட். இப்ப தண்ணிக்கடியில டைவிங் பண்றவங்க நிறைய வித்தியாசமான ஹெல்மெட்டுகளை யூஸ் பண்ணாலும் 1960ல அமெரிக்க நேவிக்காக முதல்ல உருவாக்குனது இந்த மாடல் ஹெல்மெட் தான். இந்த ஹெல்மெட்டோட வெயிட் மட்டுமே 12 கிலோ. இதோட இன்னர் போர்ஷனை காப்பரை வச்சு உருவாக்கி இருக்காங்க. சின்ன சின்ன உதிரி பாகங்களை ரெட் பிரான்ஸை வச்சு உருவாக்குறாங்க. இது தண்ணிக்கடியில பயன்படுத்துற ஹெல்மெட்ங்கிறதுனால இதுல உள்ள ஸ்க்ரூக்கள்ல இருந்து காப்பர் ஷீட் வரைக்கும் எல்லாத்தையும் வெல்டிங் பண்ணி தான் ஒட்ட வைக்கிறாங்க. இப்ப வர ஹெல்மெட்டுகள் எல்லாம் 4-5 வருஷம் தான் ஒழுங்கா வேலை செய்யுதாம். ஆனா இந்த ஹெல்மெட் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு சின்ன தண்ணி லீக்கேஜ் கூட இல்லாம பக்காவா வேலை செய்யுமா. இதுக்கு காரணமே இவங்க ஒவ்வொரு ஹெல்மெட்டையும் பார்த்து பார்த்து கையால செய்யறதுதான்னு சொல்றாங்க. அடுத்தது தான்புரா. தான்புராங்கிற இந்த இசைக்கருவியை 1850ல நம்ம இந்தியாவில தான் உருவாக்கி இருக்காங்க. இப்ப இதுல நிறைய லேட்டஸ்ட் மாடல்கள் எல்லாம் வந்துட்டாலும் கிட்டத்தட்ட 170 வருஷமா நம்ம இந்தியாவில இந்த தான்புராவை பழமையான முறைப்படி கைகளால தான் செய்யறாங்க. அதுலயும் பூசணி பழத்தை தான் இதோட மெயின் பேஸா பயன்படுத்துறாங்க. பூசணி பழத்தை நல்ல பல மாசங்களா காய வச்சு அது நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இத க்ளீன் பண்ணி இதுக்கு மேல கட்டைய ஃபிக்ஸ் பண்ணி இந்த தான்புராவை செஞ்சு வைக்கிறாங்க. இதுல உள்ள சின்ன சின்ன டீடைல்களை கூட பொறுமையா கைகளாலேயே செய்றாங்க. ஆரம்பத்துல இந்த டிசைன்கள் எல்லாம் யானை தந்தங்களை வச்சு கூட செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப வெறும் பிளாஸ்டிக்கை வச்சு தான் இந்த டிசைன்கள் எல்லாம் செய்றாங்க. ஒரு தான்புராவை செஞ்சு முடிக்கவே பல மாசங்கள் ஆகுமா. இது நம்ம இந்தியாவுடைய இசைக்கருவிங்கிறதுனாலயே இப்பவும் பழமையான முறைப்படி கைகளாலேயே எல்லா வேலைகளையும் செஞ்சு இந்த தான்புராவை உருவாக்குறாங்க. அடுத்தது காஞ்சூரி சில்லி சாஸ். ஜப்பான்ல இருக்கிற டோஜோங்கிற ஃபேமிலி 3 தலைமுறைகளா இந்த தனித்துவமான காஞ்சூரி சில்லி சாஸை செஞ்சு வைக்கிறாங்க. இந்த சாஸை செய்யறதுக்கு இவங்க காஞ்ச மிளகாய ஒரு வாரத்துக்கு பனில போட்டு வைக்கிறாங்க. இத ஸ்னோ ப்ளீச்சிங்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மிளகாய பனில போட்டு வச்சாதான் சில்லி சாஸ்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் உருவாகுமா. இப்ப இருக்கிற சில்லி சாஸ் நிறுவனங்கள் எல்லாம் ஈஸியா மிளகாய மிஷின்ல போட்டு அரைச்சு சில்லி சாஸை செஞ்சு வைக்கிறாங்க. ஆனா இவங்க மட்டும் முதல்ல மிளகாய பனில போட்டு வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இது கூட எலுமிச்சை பழம், உப்பு, ரைஸ் கூட்டையும் சேர்த்து அரைச்சு இந்த மாதிரி கட்டையாலேயே இத பல வாரங்களுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த சாஸை விக்கிறாங்க. உங்க தாத்தா அப்பா எல்லாம் எப்படி பழமையான முறையில இந்த சில்லி
சில்லி சாஸ் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இவரும் இப்ப வரைக்கும் பழமையான முறைப்படியே இந்த சில்லி சாஸ தயாரிச்சு வித்துக்கிட்டு இருக்காரு. நம்ம கடைசியா பார்க்க போறது போன் கார்வர்ஸ். 16th செஞ்சுரியில இருந்தே நம்ம இந்தியாவுல இந்த போன் கார்வர்ஸ்ங்கற ஹார்ட்ட செய்றாங்க. மன்னர்கள் காலத்துல அவங்களுக்கு தேவையான பொருட்களை யானை தந்தத்துல செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப யானை தந்தத்தை பயன்படுத்த கூடாதுன்னு தடை விதிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்க விலங்குகளுடைய எலும்புகள்ல தான் இந்த பொருட்களை உருவாக்குறாங்க. விலங்கு எலும்பை கட் பண்ணி இந்த எலும்புல கைகளாலேயே பழமையான டிசைன்களை கொண்டு வராங்க. இவங்க உருவாக்குற ஒவ்வொரு பொருட்களையும் நல்லா கூர்ந்து பார்த்தா அதுல ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் தெரியும். பல தலைமுறைகளை இவங்க ஃபேமிலி இந்த வேலையை செய்யறதுனால 2012ல இவருக்கு நேஷனல் அவார்டே கிடைச்சிருக்கு. இந்தியால இருக்கிறவங்களை விட வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் இவங்க தயாரிக்கிற பொருட்களை அதிகமா வாங்குறாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு நாட்கள் தண்ணிக்குள்ள இருந்தாலும் இந்த பொருட்களுக்கு எதுவுமே ஆகாதாம். ஆனா இந்த ஒரு சின்ன பாக்ஸ உருவாக்குறதுக்கே 10 நாள் கூட ஆகுமா. இதே மாதிரி கேரளால அருமுலாங்கிற கண்ணாடிய 500 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்ப வரைக்கும் கைகளாலேயே செஞ்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுல மட்டும்தான் இப்பவும் இந்த கண்ணாடிய பழமையான முறைப்படி கைகளாலேயே தயாரிக்கிறாங்க. களிமண்ண பவுடரா அரைக்கிறதுக்கு கூட இவங்க மிஷினை பயன்படுத்தாம பழமையான முறைப்படி அம்மிக்கல்ல வச்சு அரைக்கிறாங்க. எல்லா வேலைகளையும் கைகளாலேயே செய்யறதுனாலேயே இந்தியன் கவர்மெண்டே இந்த கண்ணாடிக்கு தனித்துவமான குறியீட்டையும் கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலான கண்ணாடியில முகத்தை பாக்குறதை விட இந்த கண்ணாடியில பாக்கும்போது ரொம்பவே தெளிவா நம்ம முகம் தெரியுமா. இதனால வெளிநாட்டுல இருக்கிறவங்க கூட இந்த கண்ணாடிய தேடி வந்து வாங்கிட்டு போறாங்க. ஓகே வியூவர்ஸ், மரத்தை சிங்கமா மாத்துறது, செடிய மாடா மாத்துறது, களிமண்ண பாத்திரங்களா மாத்துறதுன்னு கைகளால உருவாக்கப்படுற பொருட்களுடைய குவாலிட்டியே தனிதான். உங்க யாருக்கெல்லாம் கைவினை பொருட்களை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.